ஹலோ பூஜா, எந்திரிச்சிட்டியா? ஏய், நான் ஜிம்மே முடிச்சிட்டேன்டி. சரி, அப்ப 1 hourல கீழே வந்து என்ன பிக் பண்ணிடு. ஓகே, நான் வந்துடுறேன். அத்தா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? நீ முதல்ல குளிச்சு ரெடி ஆயிடுவாமா. எப்படி இருக்கு? உனக்கு என்னம்மா, சூப்பரா இருக்கு. ஏன் நீ டியூட்டிக்கு போலியா? நான் தான் சொன்னேன்ல அகிலாவோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு. ஹலோ ராஜா, சொல்டா. அந்த பொண்ணு பாவண்டா. டேய், உனக்கு தான் தெரியல என்னை பத்தி. சும்மா அதே பேசிட்டு இருக்காது. ஸ்டாப் ஃபூலிங் அரவுண்ட். நீ ஜெயிலுக்கு தான் போக போற. நீ மூடு. நீ என்ன தெரியும், லாயரா? இதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? என்னடி இவ்ளோ லேட்டா வர்ற? அதான் இப்ப வந்துட்டேன்ல, போலாம். ரைட். டான்ஸ் இப்படி லேட்டா வந்தா உன்கிட்ட பசங்க என்னடி கத்துப்பாங்க? அப்ப நீ கத்து கொடுக்குறியா? சொன்னா கேட்கவா போற? என்னமோ பண்ணி தொலை. நான் பாத்துக்கிறேன். நான் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்றேன். சரியா? நீ வை ஃபோன் ஃபர்ஸ்ட். பார்க்கலாமா? யோ ஹீலிங் பெட்டர்டா. நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி தானே பண்ணியிருக்கோம். இருந்தாலும் உன்னோட ஸ்கார்ஸ் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உன்னோட ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது, புரியுதா? அதனால நீ கொஞ்ச நாளைக்கு டான்ஸ் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் இட் இஸ் அ பிக் நோ ஃபார் அ டான்ஸ் ரைட் நவ். அப்போ என் டான்ஸும் போச்சா? ஏடியே சும்மா இரு. அவ ஸ்ட்ராங்கா தான் இருக்கா. அரவிந்த் அவ்வளோ ஹர்ட் பண்ணி விட்டுட்டு போனப்பவே இவ்வளோ வருஷம் அவ தனியா தானே இருந்தா. ஸ்ட்ராங்கா தான் இருக்கா அவ. நம்மலாம் இருக்கோம், சப்போர்ட் பண்ணுவோம், ஓகேவா? அப்புறம் இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அது இது இந்த காம்பன்சேஷன்லாம் வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. பார்த்துக்கலாம். ஆமா, டிஃபென்ஸ் லாயர் யாரு? அந்த உண்மை விளம்பி, த கிரேட் சத்யா. அப்போ நாளைக்கு கோர்ட்ல நீ பண்ணலன்னு மட்டும் சொல்லிரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இல்ல, அது காவியா பேரண்ட் பேசியாச்சு. அவங்க இதுல இன்வால்வ் ஆக மாட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட இல்ல. அதனால பயப்படாத, ஓகே? பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே, நாளைக்கு கோர்ட்ல மீட் பண்ணலாம். ஓகே ஓகே. கிளம்பிட்டேங்க. இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியும்ல. வந்துடுறேன். நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க டைரக்டா. ஓகே ஓகே ஓகே. எஸ், ப்ரொசீட். அகிலா, அன்னைக்கு அட்டாக் பண்ண வந்தவன் எப்படி இருந்தான்னு சொல்ல முடியுமா? இவன் தான் அது. எப்படி அவ்வளோ உறுதியா சொல்றீங்க? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அன்னைக்கு காவியாவை காப்பாத்தணுங்கிற பதட்டத்துல இருந்த அவங்களால என் கட்சிக்காரர் தான் பண்ணாங்க அப்படின்னு எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்?
இவர் அரெஸ்ட் பண்ண போலீஸார கொஞ்சம் விசாரிக்கணும் யுவர் ஆனர். பெர்மிஷன் கிராண்டட். அவன்தான் அது. பாதிக்கப்பட்ட நானே சொல்றேன். இதை விட வேற என்ன சாட்சி வேணும் உங்களுக்கு? அவன்தான். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், அவர்தான் குற்றவாளின்னு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? செல் டவர் டேட்டா வச்சுதான் ராஜாவோட மொபைல் தான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லிஸ்ட்ல அந்த ஏரியால அதிகமான டியூரேஷன்ல இருந்துச்சு. அந்த கத்தியில இருக்கிற கைரேகை யாரோடதுன்னு கண்டுபிடிச்சீங்களா? கத்தியில கைரேகை பதியல, பட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காக லேபுக்கு அனுப்பியிருக்கோம். ராஜா, சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க அந்த ஏரியால இருந்தீங்களா? யுவர் ஆனர், நான் அந்த ஏரியாவுக்கு போகவே இல்லை. செல் டவர் டேட்டா படி உங்க போன் அந்த ஏரியால இருந்ததா இல்லையா இருக்கு? யுவர் ஆனர், அன்னைக்கு என் ஃபோன் என் கையிலே இல்லை. ஃபோன் தொலைஞ்சிருச்சு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். யுவர் ஆனர், அன்னைக்கு என் கட்சிக்காரர் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊட்டியில இருந்ததுக்கான ப்ரூஃப் ஆல்ரெடி நாங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்கோம். யுவர் ஆனர், எனக்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். ஓகே, அடுத்த ஹியரிங் அடுத்த மாசம் 18ஆம் தேதி. பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. வேணாண்டி, கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். ஜோயா, இதெல்லாம் உன்னோட வேலை தானே. உன்னோட ரிசர்ச்ல இங்க வந்து பண்ணி தொலைக்காத. ஏய், அவனை பாத்தியா என்ன தெனாவட்டா இருக்கான்னு? அவனுக்கும் அந்த வலி என்னன்னு தெரியணும். பொண்ணுங்க அவளை சாதாரணமா போச்சு அவனுக்கு. மேம், கொஞ்சம் ஹியரிங் டேட்டை தள்ளி போட முடியுமா? Why? Due to my client's medical emergency. Form? I'll approve this time, okay? Thank you, ma'am. ஹலோ சத்யா, உனக்கு விஷயம் தெரியுமா? ரிப்போர்ட் வந்துருச்சு. ஆனா அது ஃபேக் ஸ்கார். ஆமா, ஃபேக்கா? காவ்யா, எதிரில் இருக்கிறவர் யாருன்னு தெரியுதா? எனக்கு தெரியும். என் பின்னாடி நிறைய வாட்டி வந்து நில்லுன்னு சொல்லுவார். பட் நான் நிற்காம போயிடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொன்னார். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்துட்டு இல்லை, நான் ஒரு வருஷமாக அவன் பின்னாடியே சுற்றுறேன். அது சார், எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காவ்யா, சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க? அன்னைக்கு நானும் எங்கள் மேமும் டான்ஸ் கிளாஸ் முடிச்சு கீழே நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ எங்கள் அப்பாவுக்கோசம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தென் த நெக்ஸ்ட் திங் வாஸ் அ டேப் ஆன் மை ஷோல்டர். ஸோ அப்போ நான் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே எங்கள் மேம் என்னை புஷ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவன் கையில் ஒரு கத்தி இருந்தது and there was a scratch on her face. So the next thing I saw was the blood on her face. And நான் அவனை பார்க்கும்போது அவன் கத்தியை கீழே போட்டு ஓடிட்டேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். காவ்யா, நீங்க போகலாம். ராஜா, ஊட்டிக்கு நீங்க எப்படி போனீங்க? ராஜா, உங்களை தான் கேட்குறேன். ஊட்டிக்கு நீங்க எப்படி போனீங்கன்னு கேட்குறேன். பஸ்ல தான். பஸ்ல? பரவாயில்லையே, நல்லா பிளான் பண்ணியிருக்கீங்க போலவே. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். யுவர் ஆனர், ராஜா இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு ஃபிளைட்ல போயிருக்காரு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு கேப் புக் பண்ணி போயிருக்காரு. நோ யுவர் ஆனர், இல்ல. இதுக்கான எவிடன்ஸ் ஆல்ரெடி கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன் யுவர் ஆனர். இது போய் யுவர் ஆனர். ராஜா, ஊட்டி எல்லாம் போயிருக்கீங்க, நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. போட்டோஸ் எல்லாம் எடுத்தீங்களா? ஆமா. அத சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணீங்களா? ஆமா. எந்த போன்ல இருந்து? என் போன்ல இருந்தா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், ராஜா ஏன் சோஷியல் மீடியால போட்டோஸ் அப்லோட் பண்ணாருன்னு நான் சொல்றேன்.
ஏன்னா குற்றம் நடந்த இடத்துல இருந்து அவர் ரொம்ப தூரம் இருக்கு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்காக தான் அந்த சோஷியல் மீடியால போட்டோஸ் அப்லோட் பண்ணது. அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், ராஜா போன்ல இருந்து மெசேஜஸ், கால் லாக்ஸ் எல்லாமே டெலீட்டட். இதுல போன் தொலைஞ்சு போச்சுங்கிற டிராமா வேற. ராஜா வீட்ல நடந்த இன்வெஸ்டிகேஷன் படி அவரோட கிச்சன்ல இருந்து நைஃப் செட்ல இருந்து ஒரு கத்தி மட்டும் மிஸ்ஸிங். அது கிரைம் ஸ்பாட்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கிடைச்சிருக்கு. அதுக்கான ஃபாரன்சிக் ரிப்போர்ட் உங்களுக்கு ஆல்ரெடி சப்மிட் பண்ணிருக்கேன். இப்ப சொல்லுங்க ராஜா, அந்த கத்தி எங்க? Raja, the evidence is before us. The alibi has collapsed. The weapon traces matches the kitchen set. Answer clearly. Did you commit the crime? Yes. Was angry. யுவர் ஆனர், குற்றவாளியே குற்றத்தை ஒப்புக்கொண்டதனால் அவருக்கு தகுந்த தண்டனையும் எனது கட்சிக்காரர் அகில அனுபவித்த மன உளைச்சல் மற்றும் மருத்துவ செலவு இரண்டையும் ராஜாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பொய்யான ஆதாரங்கள் மற்றும் பொய்யான கதைகள் மூலம் நீதியை ஏமாற்றவும் விசாரணையை திசை திருப்பவும் குற்றம் சாட்டப்பட்டவரின் முயற்சியை இந்த நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. ஒப்புதல் வாக்குமூலம் மற்றும் குற்றத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு ராஜாவுக்கு இதன் மூலம் 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. மேலும் அகிலாவின் முழு மருத்துவ செலவுகளையும் அவரே ஏற்க வேண்டும். Court is adjourned. சத்யா, சத்யா நீங்க ஏன் பேசவே இல்லை? உங்களால நான் இப்போ 5 வருஷம் உள்ள இருக்கணும். சத்யா, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். உனக்காவது 5 வருஷம்தான். ஆனா ஒரு பொண்ணுக்கு நடக்கிற அநீதிக்கு துணை போனதுக்காக கடவுள் எனக்கு என்ன பண்ணார் தெரியுமா? ஆயுள் தண்டனை. காலம் ஃபுல்லா என் குழந்தைய பார்த்து, என் குழந்தை